ஹாய் விவாஸ், வெல்கம் டு மை சேனல் ராகுல் ஸ்டோரிஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எந்த படத்தை பற்றின ரிவ்யூ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ரியோ ராஜ், கோபிகா ரமேஷ் அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் நடித்து வெளிவந்திருக்கிற படம் தான் ஸ்வீட் ஹார்ட். ஸோ இந்த படத்தை பற்றின ஒரு ஷார்ட் ரிவ்யூ தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம படத்தோட ஹீரோயின் ஒரு சின்சியராக லவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம ஹீரோயினை வந்து கன்சீவ் ஆக்கிட்டார், அதாவது ப்ரெக்னென்ட் ஆக்கிறாரு. ஆனால் ஹீரோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த குழந்தைய நீ வந்து அபார்ட் பண்ணிவிடு, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிக்கலாம். இந்த குழந்தை குட்டி கல்யாணம் அப்படிங்கிறதுலாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பற்றி அப்படின்னா எனக்கு வந்து பெருசாக பிடிப்பு கிடையாது, எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதெல்லாம் பண்ண முடியாது, பிரேக்கப்லாம் பண்ண முடியாது, இந்த குழந்தைய நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படம் ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். கண்டிப்பாக டைம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பார்க்கலாம். நம்ம ரியோ ராஜும் நல்லா நடிச்சிருக்காரு. ஹீரோயின் கோபிகா ரமேஷுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர்ஸ் ப்ரோ பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா கேரக்டர்ஸுமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த கேரக்டர்ஸ் ப்ரோ பிடிச்சி பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த படம் ஒரு சாதாரண இந்த மாதிரியான படங்கள் வந்து தமிழ் சினிமாவில் ஏகப்பட்ட படங்கள் வந்திருக்கு. ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் பார்த்து அதே கதையை வந்து கொஞ்சம் தோசை திருப்பி போட்ட மாதிரி போட்டாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு இந்த படத்தோட டேரக்டர். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு மாதிரி இருக்குது, முடிக்கும்போது கிளைமேக்ஸ் வரும்போது, இப்போ டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த படத்தை முடிக்க தெரியாமல் எங்கெங்கே சுற்றிட்டு வந்து எப்படியாச்சும் முடிக்கணும், இந்த சேட் வெர்ஷனாக முடிக்கலாமா இல்லைனா வந்து ஒரு ஹாப்பி என்டிங்காக முடிக்கலாமா அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த படத்தோட டீமுக்கே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருந்துச்சோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்படி தான் தோணும். ஏன்னா ஒருத்தன் வந்து புதுசாக சைக்கிள் ஓட்டுறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ சைக்கிள் எடுப்பான், சைக்கிளில் எப்படி ஏறி கஷ்டப்பட்டு ஏறி உட்காந்துருவான். பட் இறங்கும் போது அவன் சுற்றிக்கிட்டே இருப்பான், அதனால் இறங்குறதுக்கு கஷ்டப்படுவான். அந்த மாதிரி தான் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு. ஸோ மற்றபடி உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது, போய் பார்க்கலாம்ப்பா, எனக்கு கூட பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை போய் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய ராகுல் ஸ்டோரிஸ் அப்படிங்கிற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.